நம்ம ஒசூரை சேர்ந்த 1.5 வயசு குழந்தை சாத்விகான்ற ஒரு பொண்ணு SMA டைப் 1 முதுகெலும்பு தசைநார் சிதைவுன்ற ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அரிய வகையான நோயை குணப்படுத்துறதுக்கு ஜோல்கேன்சமான்ற ஒரு மெடிசன் தேவைப்படுது. அந்த மெடிசனோட ரேட்டு பாத்தீங்கன்னா 16 கோடிங்க. சாதாரண மிடில் கிளாஸ்னால கண்டிப்பா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை திரட்டுறது ரொம்ப கஷ்டம். கடந்த ஒரு வருஷமாவே இவங்க ஃபேமிலி அந்த அமௌண்ட்டை ரெடி பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய கிரவுட் ஃபண்டிங் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் 2 கோடி ரூபாய் சேர்த்திருக்காங்க. இன்னும் 14 கோடி பெண்டிங் இருக்கு. இது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சென்னையிலேயே இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு நடந்திருக்கு. 16 கோடி அவங்களுமே திரட்டி அந்த மருந்தை வாங்கி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒசூர்ல இருக்கிற குழந்தைனாலையும் காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எல்லாம் உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கீழே கொடுத்துருக்கிற QR கோடோ இல்ல அக்கௌண்ட் நம்பருக்கோ சென்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி கண்டிப்பா இந்த ஒரு குழந்தைய ஒரு ஃபியூச்சருக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பொலிட்டீஷியன்ஸ், பிசினஸ் பர்சன்ஸ், நிறைய பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தா கூட கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அட்ரஸும் இருக்கு. நீங்க நேரா கூட வந்து பாருங்க. கண்டிப்பா இந்த சின்ன வயசுல இந்த குழந்தை இவ்வளவு கஷ்டப்படணுமா, பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டேன். உங்களால முடிஞ்ச உதவி நீங்களும் பண்ணுங்க. வணக்கங்க. என்னோட பொண்ணு 5 மாசம் வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாம தான் இருந்தா பிறந்து. அதுக்கப்புறம் அவளால மூச்சு விட முடியல, எதுவும் சாப்பிட முடியாம போயிட்டு தான் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி ஒரு அரிய வகை நோய் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபின்னு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அந்த நோய்க்கான மருந்து 16 கோடியில எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த ஒரு வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 2 கோடி வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா போதும். நம்ம விக்கி அவர் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க நேரா வீட்டுக்கே பார்த்து நான் உங்க குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றாரு எங்க குழந்தைக்காக. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மக்கள் எல்லாம் சின்ன சின்ன உதவி பண்ணாவே எங்க குழந்தைக்கு அந்த மருந்து வாங்க முடியும். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு வாங்கி போட்டிருக்காங்க. அது எல்லாரும் மக்களோட உதவினாலதான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எங்க குழந்தைக்கும் ஒரு உதவி பண்ணீங்கன்னு உங்களை தயவிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாரும் உதவி பண்ணி என் குழந்தைய காப்பாத்தி கொடுங்க. இந்த வயசுல அவ இவ்வளவு படுற கஷ்டத்தை எங்களால என்ன பார்க்க முடியல. ஸோ இருந்தாலும் நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். எப்படியும் நமக்கு மக்களை உதவி பண்ணி இந்த மருந்து வாங்க முடியும்ட்டு எங்களுக்காக உதவி பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு குழந்தையை காப்பாற்றலாம்.